எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலழகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து ரிவிஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ என்னென்ன இண்டெக்ஸில் என்னென்ன லெசன்ஸ் இருக்குது, என்னென்ன நம்ம முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து ரிவிஷன் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே உங்ககிட்ட வந்து என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால தாங்க இந்த வீடியோ வந்து அப்படியே மேக் பண்ணுறாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உறக்கத்திலே வருவதல்ல கனவு, என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. ஸோ ஆமாங்க, இன்றைக்கி காலைல அதான் என்னென்ன லெசன்ஸ் இருக்குது இண்டெக்ஸில், நம்ம எப்பப்போ லாஸ்ட்டு படித்தோம், என்னென்ன ரிவிஷன் பண்ணியிருக்கோம், ஸோ இன்னும் என்னென்ன கான்சன்ட்ரேட் பண்ணணுங்கிறத பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் எல்லா புக்ஸையும் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அதான் நம்ம ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து எந்த புக்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும், ஸோ புக் வைஸ் போகலாமா இல்லை சிலபஸ் வைஸ் போகலாமா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து சொல்லிடலாம் அந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ ரெடி பண்ணுறேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ தான் வேலைக்கு போய்ட்டு படிக்கிறீங்க அப்படின்னா, நான் நார்மலாக வீட்டிலேருந்து படிக்கிறவங்களுக்கு இருக்கிற டைமிங் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த டயத்தில் குறைஞ்ச டயத்தில் வந்து நீங்கள் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும், எல்லா புக்ஸையுமே முடிக்கணுங்க. ஸோ அதுதான் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டில் கிளியர் பண்ணுறது இல்லை. ஆனால் இது வந்து மேக்ஸிமம் எல்லாருமாலையும் பண்ண முடியும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு லெசன் வைஸ் வந்து போவோங்க. ஸோ லெசன் வைஸ் அப்படிங்கும்போது புக் வைஸ் போகணும். ஸோ புக்ஸ் வைஸ் போகிறோம் அப்படின்னாலே 10th நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணுங்க. 6th நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா 6th வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு, 7th ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கிறதுனால கொஞ்சம் டைம் வந்து அதிகமாக எடுக்கும். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்பி பார்ப்பீங்க 6th 10th 6th போகும்போது ஈஸியாக இருக்கும். ஆனால் 7th 8th 9th 10th போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே கஷ்டமாக உள்ளதை எடுத்துட்டீங்க, 10th வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா 10th சயின்ஸ் சோஷியல் இது ரெண்டையும் முடிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் 6th 10th 8th அப்படி 9th 8th 7th 6th ரிவர்ஸில் போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஓகே ஈஸியாக இருக்குது. எக்ஸாம் கிட்டக்க வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த எக்ஸாம் கிட்ட வர ஓகே நம்ம வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் கம்மியாக வந்துட்டு இருப்பீங்க. 10th ஃபஸ்ட்டே முடிச்சிருப்பீங்க, அப்புறம் 9th வந்திருப்பீங்க, அப்புறம் 8th வந்திருப்பீங்க, இப்போ 7th வந்துட்டு இருப்பீங்களா? இப்போ எக்ஸாம் கொஞ்சம் கிட்ட வர ஓகே நம்ம வந்து ஈஸியாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு இன்னர் ஃபீலிங் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் 10th வந்து ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் 9th அதுக்கப்புறம் 8th ஸோ இப்படி வந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் உங்களுக்கு டைம் வந்து இல்லை ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூனிட், அதாவது யூனிட்ஸ், அதாவது லெசன்ஸ்னு சொல்லுவோம். சில இதில் யூனிட்னு கொடுத்துருப்பாங்க, சில லெசன்ஸ் இருக்கும். நீங்கள் சிலபஸை கையில் வச்சுக்கிட்டு அதை வந்து மார்க் பண்ணுங்கள் 10th. ஸோ என்னென்ன லெசன் கவர் ஆகுதுங்கிறத பார்த்து அந்த லெசன்ஸை மட்டும் படிங்க, போதுமானது. ஸோ அந்த லெசனை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாங்க. லெசனுக்குள்ளே திருப்பி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து என்னென்ன சிலபஸில் இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாமே வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி போட்டுடுறேங்க. சப்ஜெக்ட், அதாவது ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து சிலபஸில் கவர் ஆகிற எல்லா லெசன்ஸையும் நான் போட்டுடுறேங்க. ஸோ ஓகேங்க, நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்களா இல்லை எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க, ஸோ எல்லாம் படிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் 10th 9th 8th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 6th 7th வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ தமிழ்லையும் நீங்கள் வந்து தமிழில் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து டேரெக்டாக போகலாம். இதை நான் சொல்லியிருக்கேன் ஜிஎஸ்க்காக மெயினாங்க. தமிழில் நீங்கள் 6th போகிறதாங்க பெட்ரு. ஸோ ஓகேங்க, நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சிட்டிங்களா இல்லை இப்போ தான் படிச்சுட்டு இருக்கீங்களா இல்லை ஓவராலாக முடிச்சுட்டு ஃப்ரெஷராக நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.